Hello viewers, welcome to unavugal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான சிம்பிளான no oil no boil breakfast recipe தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு banana எடுத்துக்கோங்க. அதை பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்பிள் அதையும் வந்து பீஸா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா பன்னீர் திராட்சை, மாதுளை முத்துக்கள், பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நாட்டு சக்கரை 2 டேபிள்ஸ்பூன், முந்திரி திராட்சை இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு மாதுளை முத்துக்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பனானா, அது வந்து மஞ்சள் கலர், அதாவது பூவம் பழமாக இருக்கலாம், இல்லை செவ்வாழையாக இருக்கலாம், இல்லை பச்சை பழமாக இருக்கலாம், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பன்னீர் திராட்சை, இது வந்து ஆப்ஷனல். நீங்கள் க்ரீன் கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு கிரேப்ஸ் வேணாம் அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அது மாதிரி நான் ஆட் பண்ணுற எல்லா பழமுமே ஆட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஒரு பழத்தை வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இப்போ வந்து 2 டேட்ஸை குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்ச பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த முந்திரி திராட்சை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், உங்களோட டேஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு வந்து அப்பப்போ வந்து கடிப்படுறப்ப ஒரு வாயும் கடிப்படுறப்ப க்ரன்ச்சியாக அது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக அதை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பால் கூட இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிறைவான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு சின்ன கப்பில் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வேணாம் அப்படின்னு இனிமேல் சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரூட் கஸ்டர்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் இனிப்புக்காக நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்க்க போகிறோம். நாட்டு சக்கரை தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை தேன் இருந்துச்சுன்னா அதை சேர்க்கலாம், நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒன்று சேர்க்குறப்பையும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். நாட்டு சக்கரை ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், சக்கரை ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அது மாதிரி வந்து வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இனிப்பு பிடிச்சிருக்கோ அந்த இனிப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியாவும் சாப்பிடலாம். உங்களுக்கு சில்லுன்னு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ரெசிபி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை காலையில் ஒரு பவுல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி நாளே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய நோ ஆயில் நோ பாயில் ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.